வணக்கம் நண்பா, உன்னால் ஒரு செயலை துணிந்து செய்ய முடியவில்லையா? பலர் நிறைந்திருக்கும் சபையில் உன்னால் உன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியவில்லையா? உன்னை நீயே குறைத்து மதிப்பிடுகிறாயா? உன்னிடம் தன்னம்பிக்கை குறைவாக உள்ளதென்று அர்த்தம். உன் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள 10 பழக்கங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து உங்கள் சுயமரியாதையை அதிகரிக்க உதவும். பழக்கம் 1. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்து. இரு மனிதன் ஒன்று போல் இல்லை. ஒவ்வொருவருடைய விருப்பு வெறுப்பும் மாறுபட்டது. அதனால் உன்னை நீயே காதலிக்க தொடங்கு. உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னுடைய தவறுகளுக்காக உன்னை நீயே வருத்திக் கொள்ளாமல் உன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்ள என்ன செய்வது என்று ஆராய வேண்டும். அதை முழு ஈடுபாடுடன் செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் உங்கள் தன்னம்பிக்கை உயரத் தொடங்கும். பழக்கம் 2. படிப்படியாக முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பது. சின்ன சின்ன முயற்சிகளை செய்து வெற்றி பெறும்போது உங்கள் தன்னம்பிக்கை மெல்ல மெல்ல உயரத் தொடங்கும். ஒரே இரவில் உடனடியாக வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டால் அது பல சமயங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். இது உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும். எனவே சிறு சிறு வெற்றி அடைய முயற்சி செய்யுங்கள். அதை அடையும் போது உங்கள் தன்னம்பிக்கை வளரும். அது உங்களுக்கு நாளை பெரிய வெற்றியை தரும். பழக்கம் 3. சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியேறுங்கள். நீங்கள் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியேறினால்தான் உங்களால் முன்னேற முடியும். புதிய முயற்சிகளில் சிறுக சிறுக ஈடுபட வேண்டும். அது உங்கள் மனதை புதிய வழியில் சிந்திக்க வைக்க தொடங்கும். அது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும். பழக்கம் 4. உங்களை நம்பும் நபர்களிடம் நேரம் செலவிடுங்கள். உங்களுக்கு கெடுதல் நினைக்கும் மனிதர்களிடம் இருந்து தள்ளி நில்லுங்கள். ஏன் என்றால் அவர்கள் உங்கள் முயற்சிகளை குறை கூறி உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்க முற்படுவர். எனவே உங்களை சுற்றி உங்களை நம்பும் மனிதர்களுடன் வாழுங்கள். அவர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு நேரடியாக உதவ முடியாவிட்டாலும் நல்ல வார்த்தைகள் மூலம் உங்களை ஊக்குவித்து உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க துணை புரிவர். பழக்கம் 5. உங்களை மகிழ்ச்சியுடன் வைக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அது உங்களை உயிரோட்டத்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். உங்களுக்கு பிடித்த உடற்பயிற்சி செய்வது, படம் வரைவது, விளையாடுவது போன்ற எதுவாகவும் இருக்கலாம். அது உங்களை மகிழ்விக்கும் வகையில் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது உங்கள் தன்னம்பிக்கை உயரத் தொடங்கும். பழக்கம் 6. உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பழக்கம் உங்கள் மனதில் உங்களுக்கே எதிராக எழும் போராட்டங்களை குறைக்கும். அது உங்கள் சுயமரியாதையை அதிகரிக்க உதவும். உங்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உங்கள் வேலையை நம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பழக்கம் 7. உங்கள் மீது பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் தவறு நிகழும் போது அதற்கு மற்றவர்களை காரணம் கூறாதீர்கள். அது உங்களால் நிகழ்ந்திருந்தால் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை காரணம் கூறும் போது அது உங்கள் தன்னம்பிக்கையை வெகுவாக குறைக்கும். உங்கள் மேல் நீங்கள் பொறுப்பெடுக்கும் போது உங்கள் தன்னம்பிக்கை தாறுமாறாக அதிகரிக்கும். பழக்கம் 8. மற்றவர்கள் உங்களை புகழும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்கள் வெற்றியை கண்டு பாராட்டினால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு நன்றி கூறுங்கள். இந்த பழக்கம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திடம் மேலும் பல வெற்றிகளை ஈர்க்க உறுதுணையாய் இருக்கும். அது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பழக்கம் 9. உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை எழுதும் போது அது உங்கள் ஞாபகத்திறனை அதிகரிக்கும். மேலும் அப்படி செய்யும் போது உங்கள் மனம் அமைதி பெறும். எழுதிய எண்ணங்கள் முக்கியமானவையா இல்லையா என்று வகைப்படுத்த இயலும். அதன் மூலம் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். அது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பழக்கம் 10. சுய ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். எத்தகைய திறமைகள் இருந்தாலும் உங்களிடம் சுய ஒழுக்கம் இல்லை என்றால் உங்களால் சாதிக்க இயலாது. சுய ஒழுக்கத்துடன் இருப்பது உங்களை நீங்களே கண்காணித்து சரியான முறையில் நடப்பது. இதன் மூலம் உங்கள் மீது நீங்கள் முழு பொறுப்பெடுக்கிறீர்கள். அது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவும்.
நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.